வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த அலச போறோம். தலைப்ப பார்த்தா கணபதி பூஜன் தோணும். ஆனா நாம நினைக்கிற மாதிரி ஒரு சடங்கு இல்ல இது. தடையே இல்லாத ஒரு வாழ்க்கையோட ரகசியத்தை இந்த தியானம் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எப்பவாது இதை யோசிச்சு பார்த்திருப்போம் இல்லையா? அதாவது தடைகளே இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு லைஃப் வாழ முடியுமா? அப்படி ஒரு வாழ்க்கை நிஜமாவே சாத்தியமா? இந்த கேள்விக்கு தான் நம்ம பார்க்க போற இந்த சிந்தனை ஒரு அசத்தலான பதில சொல்லுது. சரி, அப்போ அந்த ரகசியம் எங்க தான் இருக்கு? இந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கான பதில் நமக்கும் இயற்கைக்கும் நடுவுல இருக்கிற உறவுல தான் ஒளிஞ்சிருக்கான். ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பிரார்த்தனை மூலியமா அந்த ரகசியம் நமக்கு வெளிப்பட போகுது. இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இதுல இயற்கைய ஒரு தெய்வமா, ஒரு புனிதமான வடிவமா பாக்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இயற்கையோட அந்த புனிதத்துல நாமளும் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த தடையும் வராதாம். இதுதான் அந்த தத்துவம். வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு சின்ன பிரார்த்தனை கடவுள்னா யாரு, தடைகள்னா என்னங்கிற நம்ம புரிதலையே தலைகீழா மாத்துது. இங்க பூஜைங்கிறது ஒரு சடங்கு கிடையாது. அது இயற்கையோட ஒன்றி வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? இங்க பாருங்க, விஷயம் ரொம்ப சிம்பிள். இது ஒரு நேரடியான கணக்கு மாதிரி. ரெண்டே பாதை தான் இருக்கு. ஒன்னு கீழ்மையான பாதை, இன்னொன்னு மேன்மையான பாதை. நாம கீழ்மையான பாதையில போனா முடிவு அழிவுதான். ஆனா மேன்மையான பாதையில போனா அது நமக்கு பெருமையும் மாண்பையும் கொண்டு வந்து சேர்க்கும். சோ சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. அதோட விளைவுகளும் நம்மள சார்ந்ததுதான். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஒரு கருத்து. நாம சரியா நேர்மையா வாழ்ந்தா நம்ம உடம்புல இருக்கிற நோய் கூட தேஞ்சு போயிடும்னு சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு. அதாவது நம்ம வாழ்க்கை முறைக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. அறத்தோட வாழ்ந்தா ஆரோக்கியம் தானா வருங்கிறது தான் இதோட அர்த்தம். அப்போ விக்னேஸ்வர பூஜனா உண்மையில என்ன? இங்க பாருங்க, இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது பூ பழம் வச்சு பண்ற பூஜை கிடையவே கிடையாது. இயற்கையோட நல்ல வழியில அதோட சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நாம நடக்கும்போது அந்த இயற்கையே நமக்கு சப்போர்ட்டா நிக்கும். அந்த ஆதரவை பெறுவதுதான் உண்மையான விக்னேஸ்வர பூஜை. இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் பலு சேர்க்கிற மாதிரி நம்ம ஔவையார் பாட்டியோட ஞானமும் இங்க நமக்கு கை கொடுக்குது. இயற்கையோட வழிப்படி வாழ்றவங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு அவங்க ஒரு ப்ராமிஸே கொடுக்கறாங்க. ஆமா, ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, தும்பிக்கையுடையவனின் பாதங்களை தப்பாம பின்பற்றுனா, அதாவது இந்த இடத்துல இயற்கையோட நல்ல பாதையில போனீங்கன்னா இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம். 1, வாக்கு உண்டாம், அதாவது உங்க பேச்சுல ஒரு சக்தி இருக்கும். 2, நல்ல மனம் உண்டாம், தெளிவான குழப்பம் இல்லாத மனசு. 3, மாமலரான் நோக்குண்டாம், திருமகளோட அருள், அதாவது செல்வச் செழிப்பு. 4வது, மேனி நுடங்காது, நோயே இல்லாத திடமான உடம்பு. இது ஒரு கம்ப்ளீட் லைஃபுக்கான ஃபார்முலா மாதிரி இல்ல? அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? இந்த தியானம், பூஜைங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்திடுது. இது ஏதோ ஒரு நேரத்துல உட்கார்ந்து பண்ற ஒரு விஷயம் இல்ல. இது நாம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. இதுதாங்க இந்த முழு சிந்தனையோட மைய கருத்து. உண்மையான பூஜைங்கிறது வேற எதுவும் இல்ல. இந்த பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு ஏத்த மாதிரி இயற்கையோட இசைஞ்சு வாழ்றதுதான். அது ஒரு மனநிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். அப்படி வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பூஜை தான். அதுக்கு தான் தடைகளை நீக்கிற சக்தி இருக்கு. சரி, இந்த சிந்தனையோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த தத்துவத்தை உங்க வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பாப்பீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையோட அந்த நல்ல பாதை எது? நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, உங்க செயல்கள்ல அதை எப்படி கொண்டு வர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.